ஒரு பங்கில் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருந்த நற்செய்தி குழுவின் ஆண்டு கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்திற்கு சிறப்பு விருந்தினராக பங்கு பணியாளர் அழைக்கப்பட்டிருந்தார். கூட்டம் தொடங்கி நற்செய்தி குழுவின் செயலர் ஆண்டறிக்கையை சமர்ப்பித்தார். ஆண்டறிக்கையில் இப்படியொரு சொற்றொடர் இடம் பெற்றிருந்தது: நமது பங்கில் மொத்தம் 1000 குடும்பங்கள் இருக்கின்றன. இதில் 200 குடும்பங்களில் திருவிவிலியமே இல்லை. அதனால் அந்த 200 குடும்பங்களுக்கும் திருவிவிலியம் இலவசமாக வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. செயலர் ஆண்டறிக்கையை சமர்ப்பித்து முடித்ததும் பங்கு பணியாளர் பேச எழுந்தார். ஆண்டறிக்கையில் 200 குடும்பங்களில் திருவிவிலியம் இல்லை என்று சொன்னீர்களே, அந்த 200 குடும்பங்களுக்கும் திருவிவிலியத்தை நீங்கள் எப்படி வழங்கப் போகிறீர்கள் என்று கேட்டார் பங்கு பணியாளர். அதற்கு செயலர், தலைவர் தான் ஒவ்வொரு வீடாக சென்று திருவிவிலியத்தை வழங்குவார் என்றார். உடனே பங்கு பணியாளர் அரங்கில் இருந்த எல்லாரையும் ஒருமுறை பார்த்துவிட்டு, இந்த அரங்கில் எப்படியும் 200 பேர் இருப்பீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் கையில் ஒரு திருவிவிலியத்தை எடுத்துக்கொண்டு அதை ஒரு வீட்டிற்கு கொடுங்கள். அவ்வாறு கொடுக்கும்போது இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவியுங்கள். இதன் மூலம் திருவிவிலியத்தை கொடுத்தது மாதிரியும் இருக்கும், நற்செய்தியை அறிவித்த மாதிரியும் இருக்கும் என்றார். பங்கு பணியாளர் சொன்ன யோசனை எல்லாருக்கும் பிடித்து போக அவர்கள் அதை செயல்படுத்தினார்கள். ஆம், நாம் ஒவ்வொருவரும் நற்செய்தி பணியாளராய் இருக்க வேண்டும். அதையே இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்துகின்றது. இன்று நாம் ஒவ்வொருவரும் கடவுளின் வார்த்தையை மக்களுக்கு அறிவித்து அவர்களை கடவுளின் மீது நம்பிக்கை கொள்ளச் செய்ய வேண்டும் என்ற சிந்தனையை தருகின்றது. திருத்தொண்டரான ஸ்தேவான் கொல்லப்பட்ட பின்பு திருத்தூதர்களை தவிர்த்து மக்கள் அனைவரும் யூதேயா, சமாரியா ஆகிய இடங்களுக்கு சிதறுண்டு போனார்கள். இவ்வாறு சிதறுண்டு போனவர்கள் தாங்கள் சென்ற இடங்களிலெல்லாம் நற்செய்தியை அறிவித்து வந்தார்கள். தீமையிலும் ஒரு நன்மை உண்டு என்று சொல்வார்களே, அந்த மாதிரி தொடக்க கால திரு அவை இன்னலுக்கு உள்ளான போதும் அதனால் சிதறுண்டு போன மக்கள் தாங்கள் சென்ற இடங்களிலெல்லாம் நற்செய்தியை அறிவித்து வந்தார்கள். அவர்களில் முதன்மையானவராக கருதப்படுகின்றவர் திருத்தொண்டர் பிலிப்பு. இவர் அறிவித்த நற்செய்திக்கு மக்கள் செவி சாய்த்தனர். இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டனர். நற்செய்தியில் இயேசு வாழ்வு தரும் உணவு நானே